ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இப்போ நம்ம தாளிப்பு வடகம் கறி வடகம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 கிலோ. அதை நல்லா நம்ம அரிஞ்சு வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் காய வச்சோன்னா அதில் உள்ள ஈரத்தன்மைலாம் போயிடும். இதுக்குள்ள பொருட்கள் கருப்பு உளுந்து, மெத்தி, ஜீரகம், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த 2 கிலோவுக்கு எல்லாமே 1 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்தை ஊற போட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம அந்த கருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணணும். வெள்ளை உளுந்தா வந்த பிறகு இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா வேணும், நல்ல மணமாக இருக்கும். அதை நம்ம உருகி எடுத்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டிக்கிட்டுடலாம். இந்த தாளிப்பு வடகம் நம்ம சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லா குழம்புக்கும் போட நமக்கு ஏற்ற ஒரு இது. வெங்காயம் தாளிக்கும் போதே அதை தாளித்தோன்னா தனி சுவையாக மணமாக இருக்கும். இது நம்ம நல்லா வெயிலில் காய வச்சிடுறதுனால 1 வருஷம் 2 வருஷம் கூட வீணாகாமல் நமக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் எல்லா பொருளும் நம்ம சேர்த்துடலாம். முதல்ல உப்பு கொஞ்சம் நிறையா இருக்கணும், நமக்கு அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. நல்லா கலந்துட்டு அடுத்தது ஜீரகம் எல்லாமே 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். எல்லா பொருளும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம கலரிட்டு அடுத்தது உளுந்தை சேர்த்துடலாம். கருப்பு உளுந்தை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த ஈரத்தோடையே போடலாம். திரும்ப நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கத்தானே போகிறோம், ஈரமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பொருளும் வெங்காயத்தில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறிடணும். அடுத்தது வெந்தயம், அடுத்தது கருவேப்பிலை, கருவேப்பிலை எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். எல்லா பொருளும் சேர்த்து நம்ம காய வச்சிடலாம். ஒரு 15 நாள் காய வைக்கணும். இதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறிடலாம். எல்லாமே நம்ம சேர்ந்த பிறகு இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து நல்லா அழுத்தமாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். வெங்காய கலவையை எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நம்ம வச்சு வெயிலில் ஒரு 15 நாள் காய வச்சோன்னா நமக்கு கறி வடகம் ரெடி. இதை நல்லா நம்ம வெயிலில் காய வச்சுக்கிட்டுடலாம். கறி வடக சட்னியும் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நாள் காஞ்சால் சூப்பரான கறி வடகம் நமக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.